அடை வச்ச எல்லா கோழி குஞ்சுகளுமே பொரிச்சிருச்சு. காலையில கொஞ்ச நேரம் மட்டும் மேய்ச்சலுக்காக தொறந்து விட்டுட்டு, அதுக்கான தீவனம் எல்லாமே வச்சு வெளியில கூண்டுல அடைச்சிட்டு போயிட்டு, சாயங்காலம் வேலை முடிச்சு வந்ததுக்கு அப்புறமா அத கூண்டுல அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கூடைய தொறந்து அப்பதான் விடிஞ்ச மாரி கோழி குஞ்சுகள கூட்டிட்டு மேய்ச்சலுக்காக கிளம்பிருச்சு. ஒரு வழியா கோழியும் கோழி குஞ்சுகளையும் பிடிச்சு நம்ம எப்பவும் அடைக்கிற கூண்டுல கொண்டு போய் அடைச்சாச்சு. அந்த கூண்டுல பார்த்தா நம்மளோட கோழி ஒண்ணு முட்டையிட்டு இருந்து, முட்டைய கேட்டா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட எப்படி வாங்கணுமோ அப்படி முட்டைய பேசி வாங்கியாச்சு. இந்த முட்டைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்தது. ஆல்ரெடி நம்மளோட கோழிங்க வந்து 2 நாளா முட்டை விட்டுக்கிட்டு தான் இருக்கு. அத எடுக்கவே இல்ல. சரி அத எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா, நம்ம ஒரு கோழி அடை வச்ச இடத்துல இப்ப 2 கோழி அடப்படுத்திட்டு இருக்கு. அடப்படுத்திருந்த 2 கோழியுமே தூக்கி வெளியில போட்டுட்டு அதுல ஒரு கோழி ஒண்ணு முட்டை விட்டுருச்சு. அந்த ஒரு முட்டையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுக்காம வச்சிருந்த 2 முட்டையுமே எடுத்து மொத்தமா அன்னைக்கு ஒரு 4 முட்டை கிட்ட கிடைச்சிருந்தது. இந்த 4 முட்டையுமே எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு பார்த்தா அதுக்குள்ள இந்த வெள்ளை கலர் கோழி மறுபடியும் அடையில ஏறி படுத்துக்கிடுச்சு. இந்த வெள்ளை கலர் கோழியால தான் நம்மளுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. இந்த இடத்துல இந்த கருப்பு கலர் கோழியை தான் நம்ம அடை வச்சிருந்தோம். ஆனா அந்த கோழியை விரட்டி விட்டுட்டு இந்த கோழி வந்து அடையில படுத்துக்கிட்டு, அதனால இந்த கோழியை கொண்டு போய் பிடிச்சி நம்மளோட கோழி செட்ல கொண்டு போய் அடைச்சிட்டேன். இந்த கோழி அடை வைக்காததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல அடிக்கடி கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த கோழி அடை வைக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.